இந்த 2 நாளா நீங்க பார்த்தீங்கன்னா, பினாங்ல வந்து பரபரப்பான செய்திகள் போய்க்கிட்டு இருக்கு. குறிப்பா அதுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து, அவர் தமிழர் இல்ல. இங்கேருந்து போயிட்டு, ராஜாஜி தமிழ் பள்ளிக்கு வந்து மாநில அரசாங்கம் நிலம் ஒதுக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தாராம். அதே போல நான் பார்க்குறேன், இந்த ஒரு வாரமா நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிராமா நடக்குது. குறிப்பா பினாங்ல அதுலயும் இந்த டிஏபி தலைவர்கள் வந்து இந்த தமிழ் பள்ளிக்கு லேன் அந்த தமிழ் பள்ளிக்கு லேனு இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல கிடையாது. ஆனா இதே ராஜாஜி தமிழ் பள்ளிக்கான லேன் வந்து 2022லயே ஒதுக்கியாச்சு. இப்போ வந்து அந்த ஃபார்மாலிட்டி அந்த கிராண்ட் தான் இப்போ வந்து வெளியாயிருக்கு. இந்த நியூஸ் வந்து நான் சொல்லல, 2022 எஸ்ட்ரோ செய்திகளே வந்திருக்கு, பாருங்க. பினாங்கு ஆயர் இத்தாமில் உள்ள ராஜாஜி தமிழ் பள்ளிக்கு மாநில அரசாங்கம் நிலம் ஒதுக்கி இருப்பதும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் புதிய தோற்றத்துடன் செயல்படவிருக்கும் பினாங்கு ராஜாஜி தமிழ் பள்ளி நில விவகாரம் குறித்து இவ்வேளையில் விவரிக்கின்றார் பகண்டலம் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி. பினாங்கு மாநிலத்தில் ஆயிரத்தாம் பகுதியில் இருக்கும் ராஜாஜி தமிழ் பள்ளிக்கு பினாங்கு மாநில அரசாங்கம் 2.36 ஏக்கர் பரப்பளவை கொண்ட நிலத்தை ஒதுக்கியுள்ளது. இந்த நிலத்துடைய மார்க்கெட் வேல்யூ, அதாவது மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய 29 30 லட்சம் வெள்ளி வரைக்கும் வரும் அப்படின்ற இருக்கிற நிலையில் இந்த நிலத்தை தமிழ் பள்ளியுடைய பயன்பாட்டிற்கு அந்த பள்ளியின் வாரியத்திற்கு மாநில அரசாங்கம் வழங்கியுள்ளது. இதுநாள் வரையிலும் ஆலயத்திற்கு சொந்தமான நிலத்தில் செயல்பட்டு வந்த ராஜாஜி தமிழ் பள்ளி தங்களுடைய சொந்த நிலத்தில் ஒரு புதிய கட்டடத்தில் குடிபுகிர்ந்து அங்கிருந்து செயல்பட தொடங்கும். ஓகே, அடுத்தது வந்து இப்போ மலக்கோஃப் லைன் வந்து எஸ்பி சத்யா ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்து அந்த லேனு அந்த தெடலுக்கான லேனு எல்லாத்தையும் வந்து முன்பு இருந்து நம்ம ஆட்சியில் இருக்கும் பொழுது பேராசிரியர் ராமசாமி செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. அதே போல தான் ஏறக்குறைய வந்து பினாங்ல இருக்கிற பெரும்பான்மை தமிழ் பள்ளிகளுடைய நிலப்பிரச்சனை வந்து ஏறக்குறைய தீர்த்து வச்சாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து தமிழ் பள்ளிகளை பினாங்ல தமிழ் பள்ளிகளுக்கு அவர் இருக்கார்ல ப்ரொஃபசர் ராமசாமி செஞ்சதை காட்டி இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்க வேணாம். இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து சொல்லுவாங்க ரொம்ப. அந்த அரசாங்கம் செஞ்சதை வந்து புதுசா வந்தவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போறாங்கன்றாங்களே, அந்த மாதிரி ப்ரொஃபசர் ராமசாமி செஞ்சதை புதுசா ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க செஞ்சிட்டோம்னு யாரும் படம் காட்ட வேண்டாம். உண்மையிலே தமிழ் பள்ளிகளுக்கு நீங்க நிலம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அல்மா தமிழ் பள்ளி வந்து இது வரைக்கும் லேண்ட் வந்து ஒதுக்கப்படாம இருக்கு. நம்ம இருக்கும் பொழுதுலேருந்து அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து அந்த தனியார்கிட்டே அந்த நிலத்தை வாங்கலாம், எடுக்கலாம், எக்வாயர் பண்ணலாம் இப்படின்ற பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதுதான் செஞ்சு முடிக்க முடியாம இருக்கு. அந்த தமிழ் பள்ளிக்கான லேனை வந்து நீங்க வந்து எடுத்து கொடுங்க. அதே போல வந்து சுங்காய்பக்கம் தமிழ் பள்ளி நிலம் ஒதுக்கியாச்சு, நிதி ஒதுக்கியாச்சு, ஆனா தமிழ் பள்ளி வந்து கட்டுமானம் பண்ணாம அப்படியே பாதையில கிடக்குது. கேட்டா வழக்கு இருக்குன்னு சொல்றான் அந்த கல்வி அமைச்சர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, மாநில அரசாங்கம் நினைச்சா ஒரு 2 மில்லியன் போட்டு அந்த பழைய கடனை அடைச்சிட்டு புதுசாக வந்து அரசாங்கத்தோட நிலத்திலேருந்து அந்த 10 மில்லியன் கொடுக்கலாமே. இதை விட்டுட்டு பழைய நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு போனதில் ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க ப்ளீஸ். உண்மையிலே தமிழ் பள்ளிக்கு செய்யணும்னு நினைச்சா புதுசாக செய்யுங்க. ஏற்கனவே செஞ்சதை எடுத்துட்டு நாங்கள் செஞ்சிட்டோம் பணம் காட்டாதீங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் சில நேரத்தில் ஏமாறலாம். ஆனால் எங்கள்கிட்ட இருக்க ரெக்கார்டு வந்து நாங்கள் வந்து வெளியே காட்ட செய்வோம்.